ஏக்கா, என்னக்கா நடக்கு இங்க? என்ன நடக்கா? யாம்ல உனக்கு கண்ணு தெரியலையா? நம்ம ரெண்டு பேரும் ஜெயில்ல இருக்கோம். ஏக்கா, நாம ஜெயில்ல இருக்கோம்னு எனக்கு என்ன தெரியாமலா இருக்கு? கல்யாண மாப்பிள்ளையா, பட்டு வேஷ்டி பட்டு சட்டையோட ஜொலிக்க வேண்டியவே இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கனாக்கா. யாம்ல நாம வர வேண்டிய இடத்துக்கு தானே வந்திருக்கோம். என்னக்கா சொல்லுத? வர வேண்டிய இடமா? ஆமா, மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஏக்கா, எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலையில இருக்கோம், நீ என்னடா கிண்டல் பண்ணிட்டு இருக்க? ஏல உண்மையிலே இது மாமியார் வீடு தானல? நான் கரெக்ட்டா தான சொன்னேன். பேசாம இருக்கா? நானே வருத்தத்துல இருக்கேன், நீ சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க. மனக்கோலத்துல இருக்க வேண்டியவே இப்போ மனசு பாரம் தாங்க முடியாம ஜெயிலுக்குள்ள இருக்கேன். என் நிலைமைய பாத்தியா? ஏல சும்மா ஜெயிலுக்குள்ள இருக்கோன்னு புலம்பிக்கிட்டு இருக்காத. வேற என்ன செய்ய? நமக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை. ஏக்கா, எல்லாம் ஒன்னாலதான்க்கா. நீ விடிய காலம்பர சீக்கிரமாவே எந்திரிச்சிருந்தேன்னா இந்நேரம் நான் அனிதா கழுத்துல தாலியை கட்டி அனிதாவை என் பொண்டாட்டி ஆக்கியிருப்பேன். ஆனா நீதான் 10 மணி வரைக்கும் சோபால படுத்து தூங்கி கொரட்டை விட்டுட்டு கிடந்திய. ஏல என்னமோ கொஞ்ச நேரம் நான் அசந்து தூங்கிட்டேன். நான் தூங்குனனாலதான் இங்க ஜெயிலுக்குள்ள வந்திருக்க மாதிரில பேசிட்டு இருக்க. ஏக்கா, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதுதான்க்கா முக்கிய காரணமே. சரி, இப்படி சும்மா புலம்பிட்டு கிடக்காத. எப்படிக்கா நான் புலம்பாம இருக்க? நல்ல நாள் பிறப்புமா இப்படி ஜெயிலுக்குள்ள வந்து இருக்கனே, மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? இந்த நேரம் கண்ணீரை விட்டு கதறணும் போலதான் எனக்கு இருக்கு. ஆனா கண்ணீரை வடிச்சா என் மான மரியாதை எல்லாம் போயிரும். அதனாலதான் கண்ணீரை வடிக்காம இப்படி அமைதியா நின்னுகிட்டு இருக்கேன். சரி தம்பி, சும்மா புலம்பிக்கிட்டு இருக்காத. உன் கஷ்டம் எல்லாம் எனக்கும் புரியுது. நம்ம போலீஸ் மேடத்துக்கிட்ட எதையாவது பேசி எடுத்து சமாளிச்சு நம்ம இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிருவோம். சரியா? எப்படிக்கா எஸ்கேப் ஆவ? ஜெயிலு கதவை தான் பூட்டி சாவிய மேடம் எல்லாம் வச்சிருக்காவோ? ஆமல, யாரு இல்லன்னு சொன்னா? சரி, நம்ம எப்படியாவது சமாளிச்சு எடுத்து பேசுவோம். என்ன என்னங்க சத்தம்? மேடம், உங்களுக்கு 100 ஆயுசு மேடம். என்னது? எனக்கு 100 ஆயுசா? ஆமா மேடம், இப்பதான் நானே எங்க அக்காவும் உங்களை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்த பாத்துக்கிடுங்க. நீங்களும் உடனே வந்துட்டீங்களா? அதுக்குதான் எங்க அக்கா உங்களுக்கு 100 ஆயுசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மேடம், நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்க முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு. சோழியம் குடுமி, சும்மா ஆடாத. மேடம், எங்களை பார்த்தா ஏதாவது பிரச்சனை பண்ணக்கூடிய ஆள் மாதிரியே தெரியுது. எங்களை பத்தி உங்களுக்கு தப்பான தகவல் கிடைச்சிருக்கு மேடம். நீங்களும் அந்த தப்பான தகவலை பத்தி முழுசா விசாரிக்காம எங்களை இப்படி ஜெயில கொண்டு வந்து போட்டுட்டீங்க மேடம். என்னது? தப்பான தகவலா? ஆமா மேடம், எங்களை பத்தி யாரோ உங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்திருக்காவோ. நாங்க 2 பேரும் எவ்வளவு பாசமான அக்கா தம்பி தெரியுமா? எங்களுக்கு யாருக்கும் துரோகம் பண்ணணுங்கிற நினைப்பே வராது மேடம். நாங்க ரொம்ப நல்லவங்க. எங்க அக்கா முகத்தை பாருங்க மேடம், எவ்வளவு அடக்கமான அன்பான பாசமான குடும்ப பெண்மணி தெரியுமா? மேடம், நானும் எங்க அக்கா மாதிரி தான் ரொம்ப நல்லவே. யாருக்குமே நான் எந்த துரோகமும் பண்ணினது கிடையாது. யாருக்குமே எந்த ஒரு கெட்டதும் நினைச்சதே கிடையாது மேடம். எங்களை பத்தி யாரோ உங்களுக்கு தப்பான தகவலை கொடுத்திருக்காங்க மேடம். நீங்க அது தெரியாம எங்களை இப்படி ஜெயில தூக்கி போட்டுட்டீங்க. எங்களுக்கு மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா மேடம்? மேடம், தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி எங்களை வெளியே விட்டுருங்க மேடம். கான்ஸ்டபிள். எஸ் மேடம். இவங்க 2 பேரையும் காப்பாத்ததுக்கு இன்னும் 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்க 2 பேரும் எங்க? மேடம், அவங்க 2 பேரும் நம்மள பார்த்த உடனே வீட்ல இருந்தே எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டாங்க. ஓடி போயிட்டாங்களா? முதல்ல அவங்க 2 பேரையும் முட்டிக்கு முட்டி தட்டணும். மேடம், கண்டிப்பா அவங்கள நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரேன் மேடம். போங்க. ஏல, அவளோ 2 பேரும் யாருன்னு நமக்கு தெரியல. அவ 2 பேரையும் முட்டிக்கு தட்டணும்னு வேற மேடம் சொல்லிக்கிட்டு இருக்காவல. ஏக்கா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கா? மேடம் நம்மளே தான் பாத்துக்கிட்டு இருக்காவோ. ஆமா, ஏதோ தப்பான தகவல்னு சொல்லிட்டு இருந்தீங்களே. ஆமா மேடம், எங்க மேல பொறாம பிடிச்சவங்க யாராவது எங்கள பத்தின தப்பான தகவலை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க மேடம். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ எல்லாம் ஒரு பெத்த தாயாடி? பேச வரம் பேச்ச. தப்பான தகவலை யாரோ இவங்க மேல பொறாம படுறவங்க கொடுத்துட்டாங்களாமே. ஆஹா, மேடம் கொஞ்சம் கோவப்படுற மாதிரி இருக்கு. மேடம், இங்க வாங்க. ஏக்கா, மேடம் யாரையோ மேடம்னு கூப்பிடுதாவள. ஒருவேளை உயர் அதிகாரியா இருப்பாவளோ? எனக்கும் யாருன்னு தெரியலல. அந்த மேடத்தையும் பாப்போம். சித்ரா. இவ எங்கல வந்தா? ஏக்கா, எனக்கு ஒண்ணும் புரியலையே. எஸ் மேடம். சித்ரா மேடம், நீங்க இவங்க 2 பேர் மேலயும் ஏதோ தப்பான புகார் கொடுத்ததா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். என்ன, அக்காவும் தம்பியும் மாமியார் வீட்டுக்கு வந்து 1 2 3 4ன்னு கம்பி எண்ணுதேடா? சித்ரா, வாய மூடு.
என் பேரை சொல்லதுக்கு கூட உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. நீ எல்லாம் ஒரு புருஷனா? இல்ல இல்ல, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சித்ரா, அது வந்து மேடம், இந்த ஆளு வாயை திறந்தாலே பொய் தான் பேசுவாரு. வாயிலேயே 4 போடுங்க மேடம். கட்டின பொண்டாட்டி நாய் இருக்கும்போதே அக்கா மவளை கல்யாணம் பண்ணதுக்கு துடிச்சிட்டு கிடந்தாரு. எனக்கு 5 வயசுல ஒரு பையன் இருக்கா மேடம். அவன் என்ன மேடம் பாவம் பண்ணுனா? என்ன சார், மாப்பிள்ள சார், எல்லாம் தப்பான தகவலா இல்ல கரெக்டான தகவலா? மேடம் அது வந்து வந்தே போயின்னுகிட்டு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்பி என்ன வச்சதே உங்க பொண்டாட்டி தான் மேடம். மாப்பிள்ள பொண்டாட்டி பிரச்சனை மேடம். இதுல எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல மேடம். என்ன வெளியே விட்டுருங்க மேடம். இந்த பொம்பளையும் நம்பாதீங்க. கள்ளி, சரியான கள்ளி. எனக்கும் என் பிள்ளைக்கு இன்னைக்கு இந்த நிலைமைனா அதுக்கு காரணமே இவங்க தான். எங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது எங்க அப்பா என் பேர்ல சொத்து பத்தெல்லாம் எழுதி வச்சாங்க. என்கிட்ட என்னெல்லாமோ பேசி எடுத்து கடைசியில என் புருஷன் அந்த சொத்தை எல்லாத்தையுமே அவர் பேர்ல எழுதி வாங்கிக்கிட்டாரு மேடம். நானும் நம்ம புருஷன் தானே, நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு தானே சொத்தெல்லாம் வரப்போகுதுன்னு நானும் ஒரு தைரியத்துல எழுதி கொடுத்துட்டேன் மேடம். ஆனா என்ன நிக்காங்களே ராட்சசி. அந்த சொத்தை எல்லாம் ஆட்டைய போடலாம்னு தான் தம்பிக்கு தம் மகளை கட்டித்தாரேன்னு சொன்னாங்க மேடம். 2 பேரும் ஒண்ணும் தெரியாதவங்க மாதிரி முழிச்சுக்கிட்டு நிக்காங்களே. 2 பேருமே சரியான தில்லாலங்கடிங்க. அக்காவும் தம்பி லேசுபட்ட ஆள் கிடையாது மேடம். 2 பேருமா சேர்ந்து எனக்கு வரதட்சணை கொடுமை பண்ணி என்னையும் என் பிள்ளையும் அந்த வீட்ல இருந்தே வெளியே துரத்தி விட்டாங்க மேடம். வரதட்சணை கொடுமையா? வாய பாரு வாய. அப்படியே ஒண்ணும் தெரியாத ஆளு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா எடி, உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு இருந்தா வரதட்சணை கொடுமை பண்ணிருப்ப? நீ எல்லாம் ஒரு பொம்பளையாட்டி? பெத்த பிள்ளையா கொண்டு பானை நிலத்துல தள்ளி விடணும்னு நினைச்சிருக்கிய? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? என்ன சொன்னா மாப்பிள்ளை பொண்டாட்டி பிரச்சனை, இதுல எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, என்ன வெளியே விடுங்க மேடம்னு தான் சொன்னேன். சித்ராவுக்கு வரதட்சணை கொடுமை பண்ணலடி, இந்த வாசல விட்டு ஒண்ணு தாண்ட விட மாட்டேன் பாத்துக்க. இதுல உங்களை காப்பாத்துறதுக்கு கூட 2 பேர் கூட்டு வேற. மேடம், அவங்க 2 பேரும் யாருன்னே எங்களுக்கு தெரியாது மேடம். பொய் மேடம், இவங்க வாயில இருந்து வர்றது அவ்வளவு பொய். ஏதோ 2 பேர்னு சொன்னீங்கல்ல, அவங்களும் இவங்க செட்டப்பாவா இருக்கும். படுபாவிகளா, என்னை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே துரத்துனீங்க. என் பாவமும் என் பிள்ளை பாவமும் உங்க 2 பேரையும் பிடிக்காம விடாதுல. பாவம் அனிதா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு கிடந்தா. என்கிட்டயே எவ்வளவு நாளா சொல்லி அழுதுருக்கா தெரியுமா? இன்னைக்கு அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைச்சிருக்கு. அவ நல்லா இருக்கணும். நீங்க 2 பேரும் உள்ளே கிடைங்க மேடம். தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன் உங்களை, இவங்க 2 பேரையும் மட்டும் வெளியே விட்டுறாதீங்க. ஆஹா, இவளே மொத்த ஆப்பையும் நமக்கு வச்சுட்டாளா? என்ன மைனியா, வரட்டா? ஓகே மேடம், அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க சித்ரா, நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிடியோம். ஓகே மேடம். எக்கா, அந்த மேடம் நம்மளையே முறைச்சு பாக்கவக்கா. வர்ற கோவத்துக்கு 2 பேருக்கு செவுட்ட பியாத்துறோம் பாத்துக்க. மேடம் ஆவது கீடமாவது வாய மூடிடி. இவங்கெல்லாம் மனுஷ ஜென்மமா? கடைசி நேரத்துல உன் பொண்டாட்டி வந்து நமக்கு மொத்த ஆப்பையும் வச்சுட்டு போயிட்டாளே. எங்க அக்கா பேச்ச நான் கேட்டிருக்க கூடாதோ? இப்ப தெரிஞ்சு என்னதுக்கு 1 2 3 4ன்னு கம்பியை எண்ணுவோம். நல்லா இருங்க மக்களே, நல்லா இருங்க, எந்திரிங்க. இப்பவும் போல எப்பவும் நல்ல சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு நல்லா இருக்கணும் மக்களே. சரிங்க பாட்டி. ஆமா, பிள்ளைங்களை நல்ல பாசமா வாழ்த்துறீங்களே, உங்களுக்கு நல்ல பெரிய மனசுமா. ஆமா, கல்யாணம் முடிஞ்ச கையோட என்ன தேடி வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்திருக்காவல்ல, அப்ப நான் மனசார தானே வாழ்த்துவேன். ஏக்கா, நீங்க 2 பேரும் இல்லனா எங்க கல்யாணம் இவ்வளவு நல்லபடியா நடந்திருக்காதுக்கா. அட தம்பி, உங்ககிட்ட எத்தனை நேரம் சொல்ல, எங்களுக்கெல்லாம் இந்த புகழ்ச்சி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஏக்கா, அப்படி எல்லாம் சொல்லாதியக்கா. எங்க வாழ்நாள் பூரா உங்களுக்கு நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம். அம்மா, எங்க பிள்ளைங்க சார்பா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டதே. அதுக்கு இல்லம்மா, உங்களுக்கு அடிபடுறதுக்கு காரணமே என் மகளும் மருமகனும் தானே. வண்டியில வரும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமா வரணும். ஆனா பிள்ளைங்க கவனம் இல்லாம உங்க மேல இடிச்சு போட்டா பத்தியடா. பாவம், நீங்க வயசான காலத்துல ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பிய. அதுக்குதான் பிள்ளைங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டதம்மா. உங்க மன்னிப்பை தூக்கி குப்பையில போடுங்க. அன்னைக்கு எனக்கு அடிபடுறதுக்கு காரணம் இவங்க 2 பேரும் இல்ல, நான் தான். என்னமா நீங்க இப்படி எல்லாம் பெருந்தன்மையா சொல்லாதீங்க. பிள்ளைங்க தெரியாம வண்டியில இடிச்சுட்டாங்க, அதுக்கு தானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க ஐயா, எனக்கு அடிபட்டதுக்கு இவங்க 2 பேரையும் காரணம் சொல்லாதீங்க. ஏன்னா அன்னைக்கு தெருவுல ஓரமா நடந்து வராம நடு தெருவுல நடந்து வந்ததே நான் தான். என்ன வெயில் அடிச்சு தெரியுமா? அன்னைக்கு லேசா மயக்கமா வந்துச்சு. அந்தால ஒரு ஓரமா இருந்துட்டு வந்தோம்ல, நான் பாட்டுக்கு நடுத்தருவழியே நடந்து வந்துட்டே இருந்தேன்னா இவ 2 பேரும் என்ன கவனிக்கல. கவனம் இல்லாம என் மேல வண்டியை மோதி இடிச்சு
போட்டாவோ அதுக்கு இவ ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாவோ பாட்டி என்ன இருந்தாலும் நாங்களும் கொஞ்சம் வண்டியில கவனமா வந்திருக்கணும்ல சரிடே ஆளுக்கு சும்மா இப்படியே பழிய போட்டுக்கிட்டு இருக்காதியா. நீங்க ரெண்டு பேரும் எங்க அத்தை மேல வண்டி இடிச்சல்ல, அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்திருக்கு. ஆமாக்கா, அந்த ஆக்சிடென்டால தானே நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு கிடைச்சீங்க. இன்னைக்கு எங்களுக்கு கல்யாணம் சந்தோஷமா நடந்ததுன்னா அது உங்க ரெண்டு பேரால தானே. அம்மா இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? ஆமையா, எனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். அனிதா, அருணே, சரி வாங்க நம்ம எங்க வீட்டுக்கு போவோம். ஏன் மருமோட கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளையும் பொண்ணு நேரம் நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்காவோ, அவங்களுக்குன்னு தடப்படல விருந்தெல்லாம் ரெடி பண்ணாண்டமா. ஏ பரிமளா பாட்டி, இன்னைக்கு எங்க வீட்ல தான் எல்லாருக்குமே விருந்து. என்ன பரிமளா, தம்பிக்கு கல்யாணம் ஆன உடனே தடப்படலாம் விருந்து வைக்க போலுக்க? ஆமா பாட்டியோ, நான் தானே விருந்து வைக்கணும். அதுவும் சரிதான். சரி அனிதா, அருணே வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். சரிக்கா வாரோம். ஐயா நீங்களும் வாங்க. வர்றேம்மா. சரி பாட்டி, அப்ப நாங்க கிளம்புதோம். சரி மக்கா, பார்த்து போயிட்டு வாங்க, நல்லா இருக்கணும் என்ன. சரி பாட்டி, நாங்க போயிட்டு வரோம். சரி மக்கா, போயிட்டு வாங்க. ஏக்கா காய்கறி எல்லாம் நறுக்கி தரணும்லக்கா, நானும் வரட்டா? வேண்டாம் சின்ன பொண்ணு, நீ வீட்ல இரு, உங்க மாமியார் ஒத்தையில இருக்காவல்ல. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே விஷயத்த கமலா கிட்ட சொல்லிட்டேன் பாத்துக்க. கமலா அப்பதே எங்க வீட்ல வந்து எல்லா காய்கறி எல்லாம் நறுக்கி எடுத்து வச்சிருக்கானா. போய் சமையல ரெடி பண்ண வேண்டியதான். அதான் கமலாவும் கூட இருக்கல்ல, சமையல நாங்க பாத்துக்கிட்டோம், நீங்க வீட்ல இருந்துக்க. சரிக்கா. ஏ வாங்க போவோம். வார மைனி. அனிதா பரவாயில்ல, உனக்கு நல்ல பாசமான மைனி தான் கிடைச்சிருக்காவோ. பாசமான மைனி மட்டும் என்ன, பாசமான அக்கா பாட்டி எல்லாரும் கிடைச்சிருக்காவல்ல. ஆமா ஆமா, அது சரிதான். சரிக்கா, நாங்க போயிட்டு வரோம். சரி அனிதா, போயிட்டு வாங்க. அம்மா போயிட்டு வரேன், உடம்ப நல்லபடியா பாத்துக்கிடுங்க. சரி போ. ஏதே ஜோடி பொருத்தம் சூப்பர் பத்தியலா. ஆமா மருமோட, ஜோடி பொருத்தம் நல்ல அளவோல தான் இருக்கு. நாம என்ன நினைச்சாலும் யாருக்கு யாருன்னு கடவுள் தானே முடிச்சு போட்டு வச்சிருப்பான். ஆமா அதுவும் சரிதான். எனக்கு இந்த வீடு தானே நேர்ந்து விட்டுருக்கு, அதனாலதானே இந்த வீட்டுக்கு மருமவளா வந்திருக்கேன். என்ன மருமோட, அந்த பக்கமா திரும்பி என்னமோ சொல்லிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லதே, நீங்க சொன்னதுதான் சரின்னு சொல்ல வந்தேன், வேற ஒண்ணு இல்ல. பாத்தீங்களா எப்படி பொண்ணு மாப்பிள்ளைய மரகதக்கா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு. அட கூறு கட்டவளா, மரகதக்கா மாப்பிள்ளையும் பொண்ணையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதெல்லாம் இருக்கட்டும், ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்கும் உங்க வீட்டுல தானே ஆசீர்வாதம் வழங்கும் விழா நடந்திருக்கு. ஆமாக்கா, கல்யாணம் முடிஞ்ச கையோட நேரம் எங்க வீட்டுக்கு தானே வந்திருக்காவோ. உங்க வீட்டுக்கு வரதெல்லாம் இருக்கட்டும், வா மைனிகாரிய பத்தியா உங்க வீட்டுல தான் இருக்கா. ஆமாக்கா, எங்க வீட்டுல தானே இருக்காவோ. மாமியார் மருமகன் என்ன நடிப்பு நடிச்சிட்டு கிடக்காவோ பாத்தியா. நீங்க வீட்டுல இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்கு, வீட்டை விட்டு நீ வெளியே போனதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் நடக்கு பாத்தியா. ஆமாக்கா, எங்க மைனிக்கு எங்க அம்மாய்க்கு பிரச்சனை வந்தது. எங்க மைனி நான் பாட்டுக்கு தனி கொடுத்தனம் போறேன்னு ஏத்த வீட்டுல போய் உட்கார்ந்துகிட்டாவோ. உன் மைனிகாரி அவ பாட்டுக்கு தனி கொடுத்தனம் போய் இருந்துட்டா. கடைசியில உங்க அம்மா உன்னை வீட்டை விட்டு வெளியில துரத்துனாவோ. ஆமாக்கா, என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டு இப்ப மாமியார் மருமகன் என்ன ஒத்துமையா இருக்காவோ பாத்தீங்களா. நீ உங்க மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு நான் போன் பண்ணி சொல்லுவோம்ல, இப்படி நடக்கு இப்படி நடக்குன்னு. நீ எதையுமே நம்ப மாட்டேல்ல, இப்ப உன் கண்ணால பாத்துட்டேல்ல. ஆமாக்கா, மாமியாருக்கு மருமகளுக்கு என்ன நடிப்பு பாத்தீங்களா. அப்ப இவ்வளவு நாளா ரெண்டு பேரும் சண்டை போட்ட மாதிரி என்கிட்ட நடிக்கதான் செஞ்சிருக்காவோ. அட ஆமாங்க, வா மீனகா, நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போய் எட்டி பாப்போம், உன் மைனிகாரியும் உங்க அம்மையும் என்ன பேசிக்கிட்டு இருக்காவோன்னு. ஆமாக்கா, கேட்டேதான் ஆகணும், மாமியார் மருமகளும் என்னத்த பேசிக்கிட்டு இருக்காவோன்னு. அனிதாவும் அருணும் சந்தோஷமா இருக்கணும். இப்படி வீட்டுக்கு வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கப்பட்டவங்க எல்லாத்துக்கும் நான் நல்லா இருங்கன்னு வாழ்த்துதான் செய்தேன். ஆனா எனக்குன்னு ஒருத்தி வந்து வாச்சிருக்காளா. ஏக்கா, நாம நினைச்சதெல்லாம் தப்பு. எங்க அம்மா என் மைனிகாரிய பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காவோ. இப்ப இனிதே சண்டை ஆரம்பிக்க போகுது மாமியாருக்கும் மருமகளுக்கும். உங்க அம்மா உன்னை கூறுகட்ட குக்கர்ன்னு சொல்லுதாவல்ல, அது தப்பே இல்ல. என்னக்கா நீங்களும் இப்படி சொல்லுதிய? பின்ன வேற என்னத்த சொல்ல, மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய, இப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டா இருப்பாவோ. உங்க அம்மா உங்க மைனிய பத்தி ஒன்னும் சொல்லல, உன்னை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காவோ. என்னக்கா சொல்லுதிய? எங்க அம்மா என்ன பத்தி சொல்லுதாவளா? ஆமா, முழுசா எதையும் கேட்காம நீயே முடிவு எடுத்துக்க. பாரு இப்ப உங்க அம்மா உன்னை பத்தி என்னெல்லாம் பேசுதா ஒண்ணு. என்னத்த செய்ய மருமகள, ஏன் அவளுக்கும் ஒரு நல்ல புத்தி வரமாட்டக்க. அவளுக்கும் நல்ல புத்தி வந்துட்டுனா அவ பாட்டுக்கு மாமியா வீட்டுல நல்லபடியா வாழ்க்கை நடத்துவாள்ல. எப்படித்தே மீனகாவுக்கு நல்ல புத்தி வரும், அதான் கூடவே உடன்பிறவா சகோதரின்னு 4 முடி ஒண்ணு சுத்திட்டு கிடக்குல.
இந்த சின்ன பொண்ணுக்கு என்ன குத்தம் சொல்லலன்னா தூக்கமே வராது, சோறு இறங்காது. ஏன் மருமவளா கீதாவை போட்டு குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க? அவ 1000 சொன்னாலும் இவளுக்கு எங்க போச்சு புத்தி? யாரு என்னத்த சொன்னாலும் தனக்குன்னு சுய புத்தி இருக்கணும். என் மவளுக்கு தான் அது இல்லையா? இப்ப யார குத்தம் சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம குடும்பத்துக்கே நேரம் சரியில்லைன்னு நினைக்க மருமவளா? ஆமா, கீதாக்கா சொன்ன மாதிரி 2 பேரும் சண்டை போடல, என்ன பத்தி தான் குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காவோ. என்னமா நீ? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு சொந்த புத்தி இல்ல, சுய புத்தி இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. என்னடி பேசிக்கிட்டு இருக்கத ஒளிஞ்சு நின்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இப்ப என்கிட்ட வந்து நின்னுக்கிட்டு கைய தக்கான்னு குதிச்சிட்டு கிடக்க? ஏம்மா ரொம்ப நடிக்காதம்மா. யாரடி நடிச்சா? எனக்கு நடிக்கணும்ல அவசியம் ஒண்ணு இல்ல. அதான் பாத்துக்கிட்டு இருக்கனே. நான் இருக்கும்போது மருமக கிட்ட ஒரு பேச்சு, நான் இல்லாத நேரம் மருமக கிட்ட இன்னொரு பேச்சு. என்னடி புரியாம பேசிக்கிட்டு இருக்க? ஏற்கனவே உன் மேல படுபயங்கர கோவத்துல இருக்க பாத்துக்க. செவுட்ட பேச்சுவே போயிரு. ஆமாம்மா, உனக்கே நாங்க இருக்கிறது பிடிக்க மாட்டேங்க. அதனாலதானே என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்துன. வீட்டை விட்டு வெளியே துரத்துனேன்னு சொல்லுதேலடி. அப்ப உன் மாமியா வீட்டுக்கு போய் சேர வேண்டியதானே? எதுக்கு இப்ப இங்க வந்து நிக்க? என் மாமியா வீட்டுக்கு போறதெல்லாம் ஏன் இஷ்டம், அத நீ சொல்லாத. உன்கிட்டலாம் மனுஷன் பேசுவானாடி? என்ன பிறவியோ? உங்ககிட்டயே என்னால பேச முடியாது. பேச முடியாதுன்னா போ. பாத்தியா மருமகளா எப்படி பேசிட்டு போறான்னு? ஏதே உடுங்கத்தே, எல்லாம் தெரிஞ்சது தானே. இதே கவலைப்படாதீங்க தே, போன் பண்ணி சொல்லியாச்சு. இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துருவாரு. அப்படியே மருமகளா? இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துருவாரா? அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் என் மவ தலையெழுத்து எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். இது சரியில்லைக்கா. பாத்தியெல்லாம் எப்படி எல்லாம் எங்க அம்மா பேசுதா ஒண்ணு. எங்க வீட்லயே எனக்கு எதிராக எல்லா சதி திட்டமும் நடக்கு. ஆமா, அதுக்கு காரணமே உன் மைனிகாரி தானே. சரி, கோவத்தோட இருக்காத. ஸ்வீட் எடு, கொண்டாடு. என்னக்கா சொல்லுதிய? ஆமா, புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு மரகதக்கா வீட்டுல விருந்து வைக்கவும்ல, நம்ம புறவாசலோட போயிருவோம். ஏக்கா, வரும்போது நான் பார்த்தேன் மரகதக்கா வீட்டு புறவாசல்ல பொண்ணு தாய் பாட்டி தான் உட்கார்ந்து இருந்தாவோ. அப்புறம் நமக்கு என்ன கவலை? இன்னைக்கு பொண்ணு தாய் பாட்டி கையாலதான் நமக்கு விருந்து சாப்பாடு. போகும்போது புறவாசல்ல வாரியல் கிடந்தா தூரத்துக்கு போட்டுட்டு போகணும். ஏங்கா அப்படி சொல்லுதிய? பின்ன வாரியலுக்கும் நமக்கும் எல்லாம் பொருத்தம்ல. எந்த நேரமும் எல்லார்கிட்டையும் வாரியலாலதானே அடி வாங்குதோம். ஒரு முன்னெச்சரிக்கைக்காக தான் சொல்லுதேன், வாரியலுக்கு தூர போட்டு போவோம்னு. கீதாக்கா, உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுக்கா. உனக்கு அது தெரிஞ்சா அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். சரி வா போவோம். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம்.